குவின்டன் டொரான்டினோவோட எனக்கு ஃபேவரட் படம் எது அப்படின்னு கேட்டாச்சுன்னா இன்க்ளோரியஸ் பேஸ்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். பிராட் பிட்லாம் நடிச்சது. ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் யாருக்கா இருந்தாலும் சரி பிராட் பிட் ஞாபகத்திலே இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு ஆக்டர் வந்து ஞாபகத்தில் இருப்பாங்க. அவங்க கூடயே வந்திருப்பாங்க வீட்டுக்கு. நைட் மேராக கூட வந்திருப்பார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டாப் வால்ட்ஸ். அதில் வந்து ஒரு ஜெர்மன் எஸ்எஸ் ஆஃபீஸராக வந்து நடிச்சிருப்பார். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக வந்து அவர் நிறைய சின்ன சின்ன தியேட்டர்கள் இருக்குது, சின்ன சின்ன படத்தில் நிறைய விஷயம் நடிச்சிருக்காங்க. அவருக்கு பெருசாக ஒரு கரியர் பிரேக் த்ரூ நடந்ததே கிடையாது. இந்த பர்டிகுலர் ரோல் லேண்டா அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு வந்து குவின்டன் டொரான்டினோ வந்து நிறைய பேரை வந்து இந்த ஒரு ரோலுக்கு வந்து ஆடிஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து எதிர்பார்க்கறது என்னென்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் பண்ணணும், அதேமாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. எல்லாரும் பண்ணி முடிச்சுட்டாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. ஜெர்மனியில் போய் பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியாவில் போய் பண்ணுறாங்க, இங்கிலாந்தில் பண்ணுறாங்க. எங்கே ஆடிஷன் பண்ணாலும் அவங்களுக்கு ஏற்ற மாரி இந்த கேரக்டர் கிடைக்கவே இல்லை. கடைசியாக வந்து குவின்டன் டொரான்டினோ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த படம் எடுக்கிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை, இந்த கேரக்டர் இல்லைனா நான் பேசாமல் இதை வந்து ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணிடுறேன், நான் அடுத்த படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாரு. அதுக்கு அடுத்த நாளும் அதுக்கு 2 நாள்லேயே வந்து இவர் வந்து கிறிஸ்டாப் வந்து ஆடிஷனுக்கு வராரு. எல்லாரையும் போலே சரி ஓகே இதோட முடிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுருக்கிறாரு. ஆனால் அவர் பேச பேச ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவர் பேசியிருக்கிறாரு. பேசின உடனே எனக்கு கிடச்சிட்டான இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் குவின்டன் டொரான்டினோவுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அவர் அந்த படத்தில் கேஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் அவர் வந்து ஹாலிவுட்டில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஹையஸ்ட் ஏர்னிங் ஆக்டராக மாறுறாரு. அவர் பயங்கர டேலண்டட். பட் பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கோங்களேன், 30 வருஷம் அதுக்கு முன்னாடியும் அவர்கிட்ட அந்த டேலண்ட் அவர் கையில் இருந்துச்சு. அவருக்கு வந்து ஜெர்மன் தெரியும், ஃப்ரெஞ்சு தெரியும், இட்டாலியன் தெரியும் அண்ட் இங்கிலீஷ் நல்லா பேசுவார். இத்தனை லாங்குவேஜ் நல்லா சரளமாக பேசுவார். அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டப்பிங்லாம் கிடையாது. டப்பிங் எல்லாமே அவரோட ஓன் வாய்ஸ் தான். அத்தனை லாங்குவேஜும் பேசுவார், சரளமாக பேசுவார். ஸோ அவ்வளோ டேலண்ட் இருக்கிற ஒரு ஆள் வந்து 30 வருஷம் அவர் போகாத இடம் இருக்காது, அவருக்கு வாய்ப்பு கேட்காத இடம் இருக்காது. அப்படி எல்லாம் கேட்டும் கூட கிடைக்காத ஒரே ஒரு வாய்ப்பு ஒரு 3 நிமிஷத்தில் அவருக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ என்னென்னா நம்மளுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு எப்படியும் வந்து சேர்கிற நேரத்தில் வரும். பட் அதுக்காக நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் கிடைக்கிற சான்ஸை எப்போவுமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்.